அத்த, என்ன அத்த, ஏன் இப்படி எல்லாரும் தமிழ் சிஸ்டர் மேலேயே பாயறீங்க? தமிழ் சிஸ்டரால் நல்லதுதான் நடந்திருக்கு. அத்த, ஒருவேளை தமிழ் சிஸ்டரே உண்மையா சொல்லி அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லி தான் நீங்க நம்புவீங்களா? அத்தானுக்கு தெரிஞ்சு அவர் கல்யாணத்தை நிறுத்திடுவாரு. ரெண்டும் எக்ஸ்ட்ரீம். அதனாலதான் தமிழ் சிஸ்டர் இது முதல்ல சரியா தப்பான்னு அலசி ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. ஆனா கிணறு விட்ட பூதம் கிளம்பின கதையா? சின்ன பொய்க்குள்ள இவ்வளவு பெரிய பொய்யாவ மறைச்சு வச்சிருந்திருக்கான். ஐயோ, பெரிய யமகாதங்கனா இருந்திருக்கான் அத்த. இப்ப கூட தமிழ் சிஸ்டர் தான் வர்ஷினி வாழ்க்கையை காப்பாத்திருக்காங்க. அத ஃபர்ஸ்ட் நீங்க மறந்துடாதீங்க அத்த. என்னடா உன் பங்கு எதுவுமே இல்லாத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. தமிழ் சிஸ்டர் சொன்னதாலதான் நான் செஞ்சேன். எல்லாத்துக்கும் என் பேர் எடுப்பேன்னு நினைக்காதம்மா. இவெல்லாம் உருப்படவே மாட்டான். சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்திக்கவே தெரியல. எப்படிதான் இவெல்லாம் என் வயித்துல வந்து பிறந்தானோ. மீனா, நாம சிபிக்கு தமிழுக்கு நன்றி சொல்லணுமே தவிர திட்டக்கூடாது. அவன் மேல ஆரம்பத்துல எனக்கு கோவம் இருந்துச்சு. ஆனா ஒரு சில சம்பவம் தான் எனக்கு அவன் மேல நம்பிக்கை உண்டாக்குச்சு. ஆனா இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலமா. சரி, இதெல்லாம் விட்டுறலாம். முதல்ல வர்ஷினி எப்படி இதுல இருந்து ரெக்கவர் பண்றது மட்டும் தான் நம்ம யோசிக்கணும். வர்ஷினி, 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 எப்படிரா? எப்படி அவனை உயிருக்கு உயிரா விரும்பிட்டா? நம்ம அத்தனை பேர்கிட்டே சண்டை போட்டு அவன் தான் வேணும்னு ஒத்த கால்ல நின்னவ. இப்படி ஒரே ஒரு நிமிஷத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் என்ன பண்ண போறேனே தெரியல. நான் வர்ஷினியை இதுல இருந்து எப்படி மீட்க போறேனே எனக்கு தெரியல. அவனை நான் எவ்வளவு லோ பண்ண தெரியுமா தமிழ்? நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. ஜனகம்மாளோட பேத்தி இப்படி ஒருத்தன் கிட்ட ஏமாந்து உட்கார்ந்து இருக்கா. ஏமாற்றம், தோல்வி, இது எல்லாமே பொதுவான விஷயம். இது எல்லாருக்குமே நடக்கும். இப்போ உன் வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. நாம அந்த வலியோட உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா தோத்துட்டதா நாமளே ஒத்துக்கிறதா அர்த்தம். எழுந்து வா. வாழ்க்கை இன்னும் நிறைய பெரிய சர்ப்ரைஸோட உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல வர்ஷினி. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் வேற ஒரு லைஃபுக்குள்ள போனதுக்கு அப்புறம் திரும்பி இதெல்லாம் பார்த்தா இப்போ சீரியஸா இருக்கிறதெல்லாம் உனக்கே சிரிப்பா வரும். உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சவங்களுக்காக நீ எதுக்கு கவலைப்படுற வர்ஷினி? நாம சிந்துற ஒவ்வொரு கண்ணீருக்கும் வேல்யூ இருக்கு. நல்ல காமெடியா. எல்லாரும் பாக்குறவங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்களா? ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்கடா செல்லாம். நாம 2 பேரும் ஒன்னா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல? படத்துக்கெல்லாம் நம்ம போனதில்ல. சின்ன வயசுல உன்னை கூட்டிட்டு போனது. போயிட்டு வரலாமா? இல்லப்பா, நான் வரல. ஏன் செல்லம்? எனக்கு இப்போ படம் பார்க்கலாம் மூடு இல்லப்பா. நீங்க வேணா போயிட்டு வாங்க. தங்கம், நீ வீட்டுல தனியா இருந்தா உனக்கு திரும்ப திரும்ப அந்த ஞாபகம்லாம் வரும் செல்லம். அந்த பிரபு ஞாபகம் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்ல. அதுல இருந்து உன்னை எப்படியா வெளியே கொண்டு வரணும்னா கூப்பிடுறேன். அதுக்கு நீ தயாரா இல்லைன்னா எப்படிடா செல்லம்? பா, என்னால முடியலப்பா. நான் இப்போ படத்துக்கே வந்தாலும் என் மனசுல அந்த பழசெல்லாம் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கும். என்னால அவ்வளவு சீக்கிரம் வெளியில வர முடியாதுப்பா. முடியல. நான் அவனை எவ்வளவு நம்பினேன் தெரியுமா? உங்க எல்லாரையும் விட அவன் தான் பெருசுன்னு நினைச்சேன். எப்படிப்பா அவனுக்கு இப்படி துரோகம் பண்ண மனசு வந்துச்சு?
செல்லம் நீ அழாதடா தங்கம். செல்லம் இங்க பாரு, வாழ்க்கையில தோல்வி ஏமாற்றம்லாம் வரத்தான் செய்யும். செல்லம் நாம தான் நம்மள நாமே தேத்திக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வரணும். நீ இப்படி யோசிச்சு பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் யாருங்கிற விவரம் தெரிஞ்சா எவ்வளவு சங்கடமா இருக்கும் உனக்கு. அதுக்கப்புறம் உன்னால அவன் கூட நிம்மதியா வாழ முடியுமா? இங்க பாரு, முன்னாலே எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு நிம்மதியா இருமா. அவன் என்னமா அப்படி ஒரு பெரிய மாப்பிள்ள? அவனை விட 100 மடங்கு பெரிய மாப்பிள்ளைய, உனக்கு பொருத்தமான ஒரு நேர்மையான மாப்பிள்ளைய நான் உனக்கு பார்த்து கட்டி வைக்கிறேமா. உனக்கு பிடிச்ச வர்ஷினி, உனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய என்னால தேட முடியுமான்னு தெரியலடா. ப்ளீஸ் பா, அழாதீங்கப்பா. சாரிப்பா. எதுக்குடா சாரி சொல்ற? இல்ல, நான் ஃபீல் பண்ணுவேன் தானே நீங்க இப்ப அழறீங்க. உங்களை நான் அழ வச்சுட்டேன். இனிமே நான் அழல, அழவே மாட்டேன். அழல, நான் தைரியமா இருப்பேன்.